இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அமலாங்கிறவங்க கன்னியாகுமரியில் எழுதியிருக்காங்க. என் மகனுக்கு 5 வருஷமா கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லை. நான் நம்பிக்கை டிவி வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷம் நிகழ்ச்சியை பார்ப்பேன். அம்மாட்ட ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். அப்பப்போ என்னால் முடிஞ்ச காணிக்க ஊழியத்துக்கு அனுப்புனேன். கத்தர் ஆம்பளை பிள்ளையும் கொடுத்து பொம்பளை பிள்ளையும் 2 வருஷத்தில் கொடுத்தாரு. என் மகனுக்கு பானொன்று பொண்ணுன்னு இருக்காங்க. கத்தரை நாமம் மயம்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்து ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர்கள் ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம்னாலும் சரி, நல்லா கவனிங்க. ஆவி சாவுக்கு ஏதுவானது தான், மாம்சம் சாவுக்கு ஏதுவானது, சரீரம் சாவுக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கொண்ணு போராடும். இந்த நேரத்துல திடீர்னு மாம்சத்தின் கிரியைகள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும், ஆவிக்குரிய கிரியைகள் தோற்று போகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆத்மாவுக்கு விரோதமா சில காரியங்கள் போராட்டம் நடக்கும். இந்த போராட்டத்துல ஆத்மா சோர்ந்து போகும், பலனற்று போகும். ஹல்லேலூயா, ஆமென். உணர்வில்லாத தன்மை உண்டாயிரும். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 விதமான சரீரம் நமக்கு உண்டு. ஒன்னு ஆவிக்குரிய சரீரம், 2வது ஆத்மா, 3வது மாம்ச சரீரம். ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய சரீரம் உள்ள இருக்கிற ஜீவன், இது இயேசுவுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா ஒரு உணர்வு உள்ளது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, அந்த உணர்வை கொடுப்பது ஆத்மா. ஹல்லேலூயா. இந்த மாம்ச சரீரம் எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஏசப்பா மரித்தோரிலிருந்து 3 நாள் கழிச்சு அப்பா உயிரோட எழுந்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்பா உயிர் தெழுந்துட்டாங்க. உயிர் தெழுந்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. அதுல மரியாளுக்கு கொடுத்த தரிசனம் வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை கண்டு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நல்லா கவனிங்க. 2 கேள்வியும் அப்பா கேட்கிறாரு. அப்பா பக்கத்துல நிக்கிறாரு. வேறு ஏசப்பான்றது தெரியாம போச்சு. இவள் அழுது கொண்டே இருக்கிறா. மரியாளுடைய அழுகை தாங்க முடியாத அழுகை. நல்லா கவனிங்க. அழுகை என்பது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வரும். இந்த அழுகையின் போது நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்பா கேட்ட முதலாவது வார்த்தை, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசித்தோமானா, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது 4வது வசனம்.
தாவீதும் அவனுடைய மனுஷரும் வந்தபோது அக்கினியால் சுட்டப்பட்டு கிடக்கிறதையும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எல்லாமே சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட உடனே, தான் இருந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட உடனே, அதை பார்த்த உடனே பொறுத்துக்க முடியல, அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுதார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய கண்ணீர் காணப்படும். இந்த கண்ணீரை எங்க சிந்துரம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, நம்மளா அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க தாவீது அழுதார். தாவீது அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். எல்லாமே சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க. வந்த உடனே பார்த்தா எல்லாம் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. தாவீது அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப வேதனை. அழுகிறார். அழுவதற்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுகிறார். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, இதை போலத்தான் அன்னாள் மன கிளேசத்தோடு அழுதாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். நம்ம அழுகிறது காரியம் அல்ல. எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடக்குதுச்சுன்னா அழுகை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு இழப்புகள் மத்தியில ஒரு அழுகை வரும். ஒரு மன கிளேசத்தின் நிமித்தம் அழுகை வரும். ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் ஒரு அழுகை வரும். ஒரு இழப்புகள் மத்தியில ஒரு அழுகை வரும். அல்லேலூயா, ஆமென். அழுவது பெரிய காரியம் அல்ல. அழுவது எங்க அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது செய்த காரியங்களை பார்த்தோமானா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் சொல்லிட்டாங்க. தாவீது, நல்ல கவனிங்க, இதுதாங்க பாயிண்ட். எங்க அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கண்ணீருக்கு ஒரு முடிவு வேணும்னா, நம்முடைய அழுகை களிப்பாக மாறணும்னா, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா, நம்ம அழ வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. ஒரு பாவியாகிய ஸ்திரீ அழுதா. எங்க போய் அழுதா தெரியுமா? இயேசுவின் பாதத்துல தன் கண்ணீரினால் நனைத்து, பரிமள தைலத்தினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசப்பா அவளுடைய கண்ணீரை பார்த்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார், மறுபடியும் அவளுக்கு புது வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசப்பா நம்முடைய அழுகையின் கண்ணீர்களை பார்க்கிறார். ஆமென். நீங்க யாருக்கெல்லாம் அழுகிறீங்களோ, உங்க பிள்ளைகளை நினைச்சு அழுகலாம், உங்க எல்லாத்தையும் எதை நினைச்சு அழுகிறீங்களோ அந்த அழுகையின் கண்ணீரை காண்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் இன்னைக்கு நம்முடைய கண்ணீரையும் காண்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்கேயும் இல்லைங்க, நம்ம அருகில் தாங்க நிற்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல தான் அப்பா நிற்கிறாரு. இதைத்தான் நம்ம உணராம இருக்கிறோம். தாவீதுக்கு அழுக வந்துச்சு, நெருக்க வந்த உடனே மன கிளேசமாச்சு. உடனே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஆமென். அன்னாளுக்கு அதே மாதிரிதான் மன கிளேசம். பிள்ளை இல்ல, அவ ஒரு மலடின்னு சொல்லி அன்னாளை குறித்து ஏளனம் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. பார்த்தா நம்ம இங்க அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை.
போவோம். நேர தேவாலயத்துக்கு நேராய் போனா ஆலயத்துக்குள்ள அப்படியே மண்டியிட்டு அழுதாள். அல்லேலூயா, ஆமென். அடுத்து அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைங்களுடைய கண்ணீர் எங்க சிந்துறங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? எங்க சிந்துறீங்க? மற்றவங்கிட்ட சொல்லி வேதனைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். ஆமென். இரண்டாவது அப்பாக சொன்ன, யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா, நம்ம யாரை தேடுகிறோம்? வாசிப்போமா? செப்பனியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானா? செப்பனியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. விரும்பப்படாத ஜாதியே, பறந்து போகும் முன்னோ உக்கிர கோபம் இறங்க முன்னோ வரும் முன்னோ நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, அப்பாவுக்கு 3 குணங்கள் உண்டு. அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா, ஆமென். பட்சிக்கிற அக்கினி. இன்னொரு பக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ அவ்வளவு தூரம் தாழ்மையின் சொரூபமாய் நமக்காக சிலுவையிலே பலியானவர். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கு வேதம் கூறுகிறது, எப்பா கர்த்தரை தேடுங்கள்ப்பா, நீதியை தேடுங்கப்பா, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கோபம், அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா மாறிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு நாளும் அப்பாவுடைய இருதயத்தை கோபப்படுத்தும் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.